எனக்கு திவாகரன் போனதுக்கு அப்புறமேட்டு தான் இன்னும் ஐ ஃபெல்ட் வெரி லோன்லி. அது வரைக்கும் கூட வந்து அண்ணங்கிட்ட எதையாவது பேசிக்கிட்டு வம்பழுத்துக்கிட்டு அந்த வீட்டில் நான் பழகினது 2 நபர்கள் தான். ஒன்று கம்ரு, இன்னொன்று வந்து போகும்போது வந்து யாருமே உங்களை சென்ட் ஆஃப் பண்ண வரல. நீங்கள் 2 நிமிஷம் அந்த வீடை நின்று பார்த்துட்டு நீங்கள் கிளம்பி போயிருப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப ஒவ்வொரு சீசன்லேயும் இப்படி ஒரு கெடா வந்து சிக்கும். அந்த ஆதரவு இல்லாமல் சாரியாக ஃபீல் பண்ணலைனாலும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ கலாய்ச்சி பேசியிருக்க வேண்டாமே அப்படின்ட்டுலாம் எனக்கு வந்து தோணுச்சு. எல்லாருக்கிட்டேயுமே ஒரு டோன் ஆஃப் டாக்ஸிசிட்டி வந்து இருக்க தானே செஞ்சுது. அப்போ அவங்கள அப்படி தானே டீல் பண்ணணும். காட்டுக்குள்ளே வந்து நிறையா நரிகள் வந்து இருக்கும்போது ஒன்று வந்துட்டு போனார்ல, அவர் தாங்க அந்த வீட்டில் இருக்கிற பியூரஸ்ட் சோலு. ஆரம்பிக்கலாங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கிறேன். இருக்கக்கூடாது, பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். உங்களோட growth வந்து பர்சனலாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அக்கா வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹைட்ஸ் ரீச் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? கோபம், காதல், சண்டை, சச்சரவு, அனுதாபம், நவரசங்களையும் வந்து காமிச்ச ஒரு இடம் தான் பிக் பாஸ். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? நிறைய லெசன்ஸ் ஆக்சுவலா அந்த வீட்டில். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள போனோம்னா நாம யார் அப்படிங்கிறது வந்து நமக்கே காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நக்கல் பண்றீங்க? ஸோ அப்போது என்னுடைய குறைகள், என்னுடைய நிறைகள், ஓ எனக்குள்ளே இந்த மாதிரி ஃபேஸும் இருக்கா அப்படின்னு ஒரு லாட் ஆஃப் ரியலைசேஷன் தான். உங்கள் வாய் உங்கள் உருட்டு நீங்கள் உருட்டுறீங்க. ஒரு புக் ரீடிங் மாதிரி தான் நான் பிக் பாஸை பார்க்குறேன். அதுலேருந்து நான் என்ன திருத்திக்கணுமோ அதை எடுத்துக்கிறேன், எதை மறக்கணுமோ அதை நான் மறக்கிறேன், யாரை மன்னிக்கணுமோ அதையும் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவுமே சொல்ல வரல. என்ன வேணா பண்ணுறேன், நான் ஜாலியாக இருக்கேன். நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், இந்த ப்ராபபிலிட்டி விஷயம் நான் சயின்டிஃபிக்கலாக கொடுத்தோம்னு நினச்சேன், கொடுத்துட்டேன், அவ்வளோதான். நம்ம வாய் சும்மா இருக்காது, எதுவாக இருந்தாலும் பட்டு பட்டுன்னு அடிச்சிருவோம், மூஞ்சிக்கு நேராக பேசிடுறது. ஸோ இந்த ஒரு இயல்பை வந்து எத்தனை பேர்னால ஏற்றுக்க முடியும் அப்படி உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. ஆனா ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க ரொம்ப லோவா உடஞ்சு அழும்போது, இதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னெல்லாம் வந்து நீங்க ரொம்ப அழுதுருக்கீங்க. எந்த ஒரு விஷயம் வந்து இந்த பிக் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. வசந்த் எனக்கு எப்படின்னா, பாரு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா, இவ பொம்பளை ரவடியாச்சே, லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. நான் வந்து எல்லார் கூடயெல்லாம் நான் பழக மாட்டேன். ஐ எம் வெரி செலக்டிவான பர்சன்ஸ் கிட்ட தான் நான் க்ளோஸ் ஆவேன், ஓப்பன் அப் ஆவேன். ஆக்ஷன் மேடம். மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டுப்பங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து நான் மனம் விட்டு பேசுறதுக்கு அங்கே ஒரு ஆள் கிடையாது எனக்கு. லைக் ஓப்பன் அப் ஆகி பாரு இப்படி தான் அப்படின்றத காட்டுறதுக்கான ஆட்கள் அங்கே கிடையாது. திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. இருக்காது. திவாகரன் என்கிட்ட பேசுவேன், பார்த்தா திவாகரனே அடுத்த நாள் நமக்கே வந்து ரிவீட் அடிப்பார். ஸோ ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ? அப்போ நான் திவாகர் கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் பேசுவேன். ஆனால் நம்ம ஆளை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னதான் திவாகரனா பத்தி நீங்க சொன்னாலுமே, உங்களுக்காக ஒரு மனுஷன் உள்ள வந்து அழுதாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாரு. அவர் அழுது நாங்க பார்த்ததே இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக அழுதாரு. போய் வேலையை பாரு லூசு. லூசா? இவனுக்காக தான் அழுதுக்கு இருந்தா? நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எப்படி நீ திவாகரனா கூட வந்து க்ளோஸ் ஆன அப்படின்னு. என்ன இருந்தாலும் ஹீ இஸ் அ பியூர் சோல். அது நமக்கு தெரியும். ஒரு சில பேர் சொல்றான், என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. போனதுக்கு அப்புறமேட்டு கம்ப்ளீட்லி எனக்கு என்னடா, நான் அதுதான் அவர்கிட்ட அழுதுருப்பேன். அந்த எவிக்ட் ஆகி போகும்போது ரொம்ப அழுதுருப்பீங்கல்ல? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய், அந்த இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த, என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? சத்தியமா நான் ஒன்று மிஸ் பண்ணுவேன். ஏய், உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அண்ணே, இனிமேல் இந்த வீட்டில் எனக்கு யாருன்னே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அழுதுருப்பேன். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. அதுதான் அது எப்படி அவர் கூட அந்த பாண்ட் கிரியேட் ஆச்சுன்னே தெரியல. சத்தியமா சொல்றேன், இது இயற்கையில நடந்த சித்தமா இல்ல. புரியுது நீங்க சொல்றதெல்லாம்.
இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து இப்படியே மாறி போய் இருந்தேன். இன்னொரு விஷயம் எனக்கு அந்த ரொம்ப வருத்தமா இருந்தது, நீங்க வெளியே போகும்போது வந்து யாருமே உங்களை சென்ட் ஆஃப் பண்ண வரல. நீங்க 2 நிமிஷம் அந்த வீடை நின்று பார்த்துட்டு நீங்க கிளம்பி போயிருப்பீங்க. அதெல்லாம் அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது டோட்டலா அப்படியே மாறி நிறைய லவ் கிடைக்குது, நிறைய மக்கள் உங்களை கொண்டாடுறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ ஏண்டாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா போடா கொய்யால. Come on dude, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஆதரவு இருந்தது தெரியுமா? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பிகாஸ் என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது வந்து நிறைய பேர் அதை ட்ரோல் பண்றாங்க. உங்களுக்காக யாருமே அந்த வீட்டில் வந்து நிக்கலல்ல. எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது, எந்தவித பதிலும் கிடையாது. அதனாலதான் நானே எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடைச்சதில்லை. ஆனா அதுவே சாண்ட்ராக்கு அது நடக்கும்போது அவ்வளவு பேர் நிக்கிறாங்க, அவ்வளவு பேர் உங்களை எதிர்த்து நிக்கிறாங்க அப்படிங்கும்போது இதே தான்டா எனக்கும் நடந்துச்சு, எனக்கு ஏன்டா நிக்கல அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டீங்களா உங்களோட ஹவுஸ்மேட்ஸை பத்தி? கிடையாது. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. அதுவும் நான் அந்த கிளிப்பிங் பார்த்தேன். அவங்க எல்லாரும் அந்த சோஃபா ஏரியாவில் உட்காந்துட்டு பேசியிருப்பாங்க. ஏன்னா கழுத்துலேயே மிரிச்சிருந்துருக்கலாமே மேன் ஹேண்டில் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பற்றி தெரியும் எங்களுக்கு. அதனால முன்கூட்டியே தடுக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டோம். நீ சாரியாக ஃபீல் பண்ணலைனாலும் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ கலாய்ச்சி பேசியிருக்க வேண்டாமே அப்படின்ட்டுலாம் எனக்கு வந்து தோணுச்சு. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களை வந்து மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நம்ம எதையும் தாங்கும் ஒரு இதயமாவே இருந்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணும் தெரியாத குழந்தை சாமி, எங்க அப்பா கை குழந்தைக்கு வந்துட்டியாடா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதா? அப்படிலாம் அந்த வீட்டில் யாருமே கிடையாதே. எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ஷேடு இருக்கதானே செஞ்சது. அப்படியா? அப்படித்தான். எல்லாருக்கிட்டையுமே ஒரு டோன் ஆஃப் டாக்ஸிசிட்டி வந்து இருக்கதானே செஞ்சது. அப்போ அவங்கள அப்படிதானே டீல் பண்ணணும். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது, பீச்சுதான். இதுக்கே பயந்தா எப்படி? இனிதான் ஆரம்பம். அப்படி அந்த வீட்டில் வந்து யார் ரொம்ப அப்படி பியூரஸ்ட் ஆஃப் த பியூர் சோல்பா, என்னப்பா இவங்கள போட்டு நீ இப்படி மிதிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி நபர்கள் இருந்தாங்களா? எனக்கு ஒரு டவுட், நான் கேட்குறேன். இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை அதான் கேட்க, நீங்கள் சொல்லுங்கள். இருக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் நாப்பில் எல்லாரும் அப்படியே ரொம்ப அப்படியே வெள்ளை புத்தகமா, வெள்ளை மனசுக்காரர்களா? கிடையாதே. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும். பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு 20 பேர் சும்மா திணற நம்ம கார்னர் பண்ணாலும் இப்படிதான்டா. உனக்கு வாய் ஜாஸ்தி, உனக்கு தள்ளி போச்சா? அப்போ நான் படிச்ச அரசியலா இருக்கட்டும், நான் ஃபாலோ பண்ற கொள்கைகளா இருக்கட்டும், அது ஆங்காங்கே வெளிப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அப்போ வேணாம், என் வாயில நின்னுட்ட கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்லை நான் கூட அங்கே போய் நிற்கிறேன் மேடம். சத்தியமே உட்கார எனக்கு பிடிக்கல. பாருவாவே இருந்திருக்கீங்க. Being Paru is not easy bro. Definitely not easy. What bro? It's very wrong bro. It's very wrong. Yes, yeah. தி ஓஜி பாரு, ப்ரோமோ குவீன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த சீசன் 9 நிறைய ப்ரோமோஸ்ல வந்தது நீங்க தான். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனக்கு. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு.